வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துங்க ஒரு டேஸ்ட்டான சிகப்பவுல் கேசரி தான் செய்ய போகிறேங்க. நாம் வந்து எப்போவுமே வெள்ளை ரவையில் செய்வோம். இன்றைக்கி வந்து வித்தியாசமாக வந்து சிகப்பவுலில் செய்யலாங்க. இந்த சிகப்பவுல் கேசரி வந்து எப்படி செய்கிறது, அது தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து அரை கப்பு வந்து சிகப்பவுல் எடுத்துருக்கேன். இந்த அவளை வந்துங்க வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பில் வந்து வடச்சட்டி வச்சுருக்கிறேன், அது போடலாம். கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவள் வந்துங்க நல்லா வறுவட்டுச்சுங்க, நல்லா மணம் வருது. எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. வறுத்த அவள் வந்து ஆற்றுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். வறுத்த அவள் வந்துங்க ஆயிடுச்சுங்க. நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி குறை வச்சு எடுத்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். அடுப்பில் வந்துங்க வடைச்சட்டி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டு வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு செவந்துருச்சுங்க, ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே நெய்லிங்க பொடி பண்ணி வச்சு அவளை வந்து போட்டுக்கலாம். போட்டு ஒரு நிமிஷம் கட்டி விடலாங்க. அந்த நெய்யிலே வந்துங்க அவளை வந்து ஒரு நிமிஷம் கட்டி விட்டுட்டேன். இதே வந்து 2 கப்பு சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு கப்பு எடுத்துக்க முடியுங்களா, நம்ம 2 கப் தண்ணி ஊற்றினா அளவாக இருக்கும். இதை வந்து நல்லா வேக வச்சிடலாங்க. பாருங்கள், 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சேன். அவ்வளோ நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாயிருங்க, நல்லா வெந்து. அது கூட வந்துங்க 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணுங்க, அது போட்டுக்கலாம். 1 கப் அவளுக்குங்க 1 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா அளவாக இருக்கும். இதை போட்டு கலந்து விடலாங்க. பாருங்கள், சர்க்கரை போட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டேன். அடுத்ததுங்க வறுத்து வச்சு முந்திரி போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப பிடிக்காதுங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். போட்டு கலந்து விடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டேன். ஃபைனலாக வந்துங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க, கலந்து விட்டுடலாம். பாருங்கள், ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான சிகப்பவுல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த கேசரி. நம்ம குழந்தைகள்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லா ஹெல்த்துங்க. பாருங்கள், ஒரு டேஸ்ட்டான சிகப்பவுல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க.